ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காக்கை என்ன இருக்குது, எதுக்காக பட்டம் கொடுத்து கௌரவிச்சாங்கன்னு பார்த்துடலாங்களா? ஓகே, இங்கே பார்ட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் இன்ஸ்பெக்டர், வடை சுட்ட பாட்டி, பின்ன காக்கையனாருக்காக வாதாட வந்த ஒரு அட்வொகேட், இவங்க எல்லோரும் இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் காக்கையனாரை பார்த்து கேட்குறாரு, எதுக்காக பாட்டி சுட்ட வடையை திருடிட்டு போனேன் அப்படின்னு கேட்கும்போது காக்கை சொல்கிறாங்க, நான் ரொம்ப காலமாக மருத்துவமனையிலேருந்து இந்த பாட்டியை வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல சுத்தமாகவும் வடையெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் ஒரு தடவை உபயோகித்த ஆயிலை மீண்டும் மீண்டும் அவங்க மறுபடியும் அதை உபயோகிக்கிறாங்க. அது குழந்தைங்களுக்கு நல்லதில்லை. இந்த பாட்டிக்கிட்ட நிறைய பேர் வாங்குறது யாருன்னா குழந்தைங்க தான். அவங்களோட உடல் நலத்துக்கு இது நல்லதில்லை. அப்போது இதை எப்படி தடுக்கலாம்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் எனக்கு கன்சியூமர் கோர்ட்டு பற்றி தெரிய வந்துச்சு. அப்போது இந்த வடையை எடுத்துகிட்டு போய் கன்சியூமர் கோர்ட்டில் கொடுத்துட்டேன். அங்கே கன்சியூமர் கோர்ட்டு இவங்களை ஃபாலோ பண்ணி கலெக்ட் பண்ண ஆதாரமெல்லாம் இந்த அட்வொகேட்டுக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த அட்வொகேட்டும் அந்த பாட்டியை ஃபாலோ பண்ணி எடுத்த ஆதாரங்களை இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் அதையெல்லாம் வாங்கி பார்த்துட்டு, ஓஹோ, பாட்டியை கூப்பிட்டு ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணுறாரு, இனிமேல் இதை நீங்கள் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் அமௌண்ட்டு ஃபைன் வைக்கிறாங்க. அந்த பாட்டியும் அந்த சிறிய தொகையை ஃபைன் கட்டிட்டு ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் எடுத்துகிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக இனி நான் இதை பண்ண மாட்டேன், குழந்தைங்க உடல் நலத்துக்கு நல்லதில்லைன்னு சொன்னால் நான் அதை ஃபாலோ பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இங்கே நம்ம காக்கையோட நல்ல உள்ளத்துக்காக போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவங்களுக்கு பட்டமளிப்பு விழா வச்சு கௌரவிச்சு வெளியே விட்டுறாங்க. கதை எப்படிங்க இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, டட்டா, பாய்.